வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா, நம்ம ரேவதி ராஜாவின் கையை பிடிச்சுக்கிட்டு வா ராஜா நம்ம சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி கண்ணு முன்னாடியே நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டுக்குள்ள நம்ம ரேவதி கையை பிடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறாங்க. வயத்தறிச்சலோட இருக்கிறாங்க. விவாகரத்துக்கு இந்த சந்திரா சொல்லானி அப்ளை பண்ணி கடைசியில அவன் எங்கேயோ ஒரு மூலையில இந்த ஊர்ல இருந்தவன் கடைசியில நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான். இனி என்ன பண்ண? இதெல்லாம் சந்திராவின் திட்டம், எல்லாம் தவிடு பொடி அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த இடத்துல ஆத்திரத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ராஜா ரேவதியும் இனி நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா ரேவதி அப்படின்னு அந்த இடத்துல இனி அடுத்த கட்டமா ஹனிமூன் ட்ரிப் அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி வாயை பிளக்குறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது ரெடி திருப்ப மாதிரி நம்ம நீதிபதி கரெக்டாக சொல்லிடுறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து 6 மாதம் வாழுங்க, அதுக்கப்புறம் எந்த முடிவுனாலும் எடுக்கலாம் அப்படின்னு அந்த இடத்த சொல்லிடுறாங்க. இந்த சைடு இந்த முடிவை கேட்ட ஆத்திரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி ரேவதியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நம்ம அந்த 6 மாதமும் ராஜா கண்ணில் இந்த ரேவதியை பார்க்க விடாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி நினைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த வேகத்துல இந்த பாரு ரேவதி, கண்டதையும் போட்டு உன் மனசை குழப்பிக்கிடாத. அந்த டிரைவர் பையன் உன் வாழ்க்கையிலே கிடையாது. அவனை அப்படியே என்ன பண்ணன்னு தெரியல. ஆனா அவன் ஆத்திரமா வருது. அவன் நினைக்கிற நேரம் 6 மாசம் அவனு கூட சேர்ந்து வளரணுமா அப்படின்னு கொந்தளிச்சு, உனக்கு வேற இடத்துல நல்ல இடத்துல வேற மாப்பிள்ளையை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க, நீ அதையே போட்டு யோசிக்காத, அது முடிஞ்ச வாழ்க்கை அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம ரேவதிக்கு பிரெயின் வாஷ் பண்ண மாதிரி இருக்காங்க. ராஜராஜா கொந்தளிக்கிறாங்க. என்ன ஈஸ்வரி, நீ புரியாம உன் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டு இருக்கிறிய அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே கட்டத்துல நம்ம ராஜா என்ட்ரி கொடுக்குறாங்க. வீட்டு வாசல்லே நின்றுக்கிட்டு, சபாசியா மனைவிக்கு இன்னொரு கல்யாணமா? நான் இருக்க நேரம் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்குறாங்க. இதை கேட்டதோ, என்ன அந்த டிரைவர் பையன் இங்க வந்துட்டானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இப்போ எதுக்காக இங்க வந்திருக்க? உனக்கும் இந்த வீட்டுக்கு வந்தா ஒட்டு உறவு இல்லைன்னு ஆகி போச்சுல, அதுக்கப்புறம் என்ன காரணத்துக்காக மறுபடியும் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரகலா அதை விட இன்னும் 6 மாதத்தில் எந்த வித தொடர்பும் ரேவதி கூட இல்லைன்னு ஆக போகிறோம். அதுக்கு எதுக்கு பிறடா எந்த மூஞ்சி வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே கால் சவிட்டலான்னு இருக்கடா போடா அப்படின்னு சொல்ல நேரம், சும்மா போயிடுன்னு ஏன் சொல்கிறீங்க? போக முடியாது, என் மனைவி இங்கே தானே இருக்கா. 6 மாதம் என்ன சொல்லியிருக்காங்க கோர்ட்டில்? சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்களே. இப்போ சேர்ந்து வாழ தான் நான் வந்திருக்கேன். நீங்கள் போயிடுன்னு சொல்லுவீங்களா? ரேவதியை என் கூட அனுப்புங்க, நான் போகிறோம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழோம், 6 மாதம் கழிச்சு நீங்கள் உங்கள் ரேவதியை கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு ஆப்பு வைக்கிறாங்க நம்ம ராஜா. இதை கேட்ட அதிர்ச்சியில் நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே கொந்தளிக்கிறாங்க. என்ன 6 மாதத்துக்கு சேர்ந்து வாழ போகிறானா? நம்ம இவனுக்கு கண்ணில் படாமல் ரேவதியை பார்த்துக்கிடணும் 6 மாதமோன்னு நினச்சா, இவன் சேர்ந்து வாழணும்னு வந்திருக்கான். இப்போ கோர்ட்டோட தீர்ப்பை ஏற்று தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் இங்கே சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ நீ இங்கே இருந்து போகலை, என்னோட துப்பாக்கிக்கு பலியாயிருவா அப்படின்னு சொல்ல நேரம், சும்மா பூச்சாண்டியை காட்டிக்கிட்டு துப்பாக்கி அது இதுன்னு அதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம ராஜா சொல்கிறாங்க. போகிற போக்கில் இப்போ போலீஸை வர வச்சு உன்னை பிடிச்சிட்டு போக சொல்லுவேன். நீங்கள் வரவீங்க, கோர்ட்டு தீர்ப்பே அதுதானங்க, 2 பேரும் சேர்ந்து வாழ தானே 6 மாதமும், அதே மாதிரி நாங்கள் சேர்ந்து வாழ தான் போகிறோம். இப்போ சேர்ந்து வாழணும்னா நீங்கள் இங்கே விட மாட்டீங்கன்னா ரேவதி என் கூட அனுப்புங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன், நாங்கள் எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழணுறாங்க அப்படின்னு நம்ம ராஜா சொல்றாங்க. ஐயையோ, இவன் என் ரேவதியை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிடுவான் போல இருக்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. சந்திரா, என் ரேவதியை இவனு கூட அனுப்ப முடியாது, இவன் வேணா அந்த 6 மாசமும் இங்க போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க. என்னக்கா சொல்ற? அவன் இன்னும் 6 மாசம் இந்த வீட்டுக்குள்ள இருப்பானா அப்படின்னு சொல்லி நம்ம சந்திரா அதிர்ச்சியில் இருக்காங்க. இந்த பாரு, விவாகரத்து ஐடியாவை நீ தான் கொடுத்தது, நீ கொடுத்து கடைசி அவன் எங்கேயோ இருந்தவை நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான் அப்படின்னு அந்த இடத்த சொல்லாங்க. இப்போ நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலாளர் தான் இப்படி நடக்குது. செங்கல் சொல்லையே நம்ம விப்போன்னு நீ தான் ஐடியா கொடுத்தது, கடைசியில் இந்த பையனே அதுக்கு ஓனராட்ட ஆயிட்டான். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சொல்லி தான் சந்திரா இப்படி போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போவாது உன் தங்கச்சிக்கு லட்சணத்தை புரிஞ்சுக்கிட்டல ஈஸ்வரி, அது போதும் அப்படின்னு நம்ம ராஜராஜா சொல்றாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ரேவதிக்கு பயங்கர குஷி, என் கணவர் என்னை கூட்டிட்டு போக வந்திருக்காரு, அது இல்லைன்னா நம்ம சேர்ந்து
சேர்ந்து வாழ போகிறோம். நாங்கள் இனி பிரியது சேர்ந்து இருக்கிற யாராலையுமே தடுக்க முடியாது. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இருக்க போகிறோம். நெத்தியடி எங்கள் அம்மாவுக்கும் சித்திக்கும் கொடுத்துட்ட ராஜா அப்படின்னு வந்து நீ வந்து இவன் கூட சேர்ந்து வாழ வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல. அதுவே எனக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் அப்படின்னு வந்து நம்ம ரேவதி வந்து சந்தோஷத்துல குதிக்கிறாங்க. இந்த 6 மாசத்துக்குள்ள சகல வந்து கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிச்சிருவாவில்ல அப்படின்னு வந்து நம்ம மயில் வந்து நினைக்கிறாங்க. அதோட நம்ம ராஜாவே வந்து சொல்றாங்க, இந்த பாருங்க இந்த 6 மாசம் டைம் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். நாங்கள் ரேவதியை சேர்ந்து வாழ்வோம். அதோட பார்த்தோம்னா நான் உங்க அம்மா சாவுக்கு காரணம் எங்க தாத்தா பாட்டி இல்லை அப்படின்னு வந்து நான் நிரூபிப்பேன். அதுக்கு காரணம் முத்துவேல் தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நிரூபிப்பிச்சு உங்க வாயாலே என்னை மாப்பிள்ளனி மறுபடியும் கூப்பிட வைப்பேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் நடக்கவா போது பகல் கனவு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா சொல்றாங்க. எல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்றாங்க. இப்போ உங்க கண்ணு முன்னாடியே நான் ரேவதி கூட சேர்ந்து வாழ வந்தேன்ல, அதே மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றா நடக்குங்க. உங்க முகத்தரை வேற கிளிய போகுது அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து சொல்றாங்க. அடடா இந்த பையன் நம்மளையும் குறி வச்சிருக்கானே அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நீ எதுக்கு பேசிட்டு இருக்க ராஜா, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ தானே இருக்கோம் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவோட கையை ரேவதி பிடிச்சி நைஸாக கூட்டிட்டு போறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி பேரஞ்சது கணங்கா இருக்கிறாங்க. இப்போ இந்த டிரைவர் பையன் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துக்கிட்டு ரேவதி கூட ஒட்டி உறவாடிட்டு இருக்கான். என் கண்ணு முன்னாடி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த 6 மாசத்துல சகலைக்கு நீ ஒரு வாரிசையே ரேவதி வயிற்றுல வளர வச்சிருவாரு. அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் வந்து ரேவதியை ராஜாவையும் பிரிக்க முடியாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷத்துல நம்ம மயில் நிற்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து சந்திரகலாக்கு ஆப்பு வைக்க நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து நுழைஞ்சாச்சு. இனி வீட்டில் நல்லதாக தான் நடக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம ராஜராஜ வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம சந்திராவுக்கு பயங்கர ஆத்திரம். எப்படி எல்லாமோ திட்டம் போட்டு இந்த டிரைவர் பையில இந்த வீட்டை விட்டு துரத்துனேன். ஆனா இவன் ஒரு நொடியில அதெல்லாம் தவிடுபடியாக்கி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டானே, நம்மளுக்கு ஆப்பு வச்சுட்டானே அப்படின்னு வந்து சந்திரகலா பயங்கர கோபத்தோட அப்படியே வந்து கொந்தளிக்கிறாங்க. நேர காளியம்மாக்கிட்டு அத்தையை பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்க்க ஓடுறாங்க. என்ன சந்திரா அந்த விவாகரத்து ரேவதிக்கு ராஜாக்கும் வந்துட்டா அப்படின்னு வந்து கேட்க நேரம் 6 மாதம் சேர்ந்து வாழணும்னு கோர்ட்டில் வந்து ஆர்டர் போட்டாங்க. இவங்க சேர்ந்து வாழ இந்த டிரைவர் பையன் அக்கா வீட்டுக்குள்ளே மறுபடியும் நுழைஞ்சிட்டான். என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் ஆமாம் அப்புறம் இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அடுத்ததாக ஒரு ஸ்கெட்ச் என்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து காளியம்மா திட்டத்தை சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜாவும் ரேவதியும் இனி ஹனிமூன் ட்ரிப்புக்கு போகலாம், இனி இங்கெல்லாம் வேண்டாம், இவங்க கண்ணு முன்னாடி வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஹனிமூன் ட்ரிப்புக்கு போவோம் அப்படின்னு வந்து ஏற்பாடுகளை வந்து பண்ணிக்கிட்டு நம்ம ராஜா கையோட ரேவதி வந்து போகிறாங்க. அம்மா பை நான் போயிட்டு வரேன் ஹனிமூன் எங்களுக்குள்ள அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆத்திரத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே வந்து இந்த டிரைவர் பையன் என் ரேவதியை வந்து கூட்டிகிட்டு போகிறான் என் கண்ணு முன்னாடி, எனக்கு தடுக்க முடியலையே, என் கை ரெண்டையும் கெட்டி போட்டது எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்கங்க.